வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் சுண்டக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வத்தக்குழம்பு வச்சாலே வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாமே அம்மா எனக்கு வத்தக்குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சுண்டக்காவை சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. ரொம்பவே டேஸ்ட்டான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டக்காய் வத்தக்குழம்பு செய்கிறதுக்காக 2 கை அளவுக்கு வந்து நான் சுண்டக்காவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி அதை இந்த மாதிரி போட்டு தட்டிக்கலாம். சுண்டக்காய் வந்து 2ஆக உடையிற அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க விதெல்லாம் வந்து வெளில வரும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போது தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கையால் வந்து பெசரி விடுங்க. அப்போ தான் வந்து சுண்டக்காய்க்குள்ளே இருக்க விதெல்லாமே வெளில வரும். சுண்டக்காய் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்திங்கன்னா வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கும். அதில் இருக்க விதெல்லாமே வந்து குழம்புல வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து எப்பயும் போல் வந்து ஒரு அலசிட்டு அப்புறமா வந்து குழம்புல சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசக்காது. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு 6 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. வத்தக்குழம்புக்கு வடகம் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு பொறுமையாக வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி கரைக்கும் போதே அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அதனால் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இதில் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த சுண்டக்காய் குழம்பை வந்து சாதத்தில் பிசைஞ்சி லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா ஊறி சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாதத்தில் சுட சாதத்துலேயே வந்து சுண்டக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு பெரிய தக்காளி, 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காயை வந்து அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி தலை கொதித்து வரும். தட்டை போட்டு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வரணுமோ அந்த அளவுக்கு வரும். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நல்லா சுட சாதத்தில் இந்த வத்தக்குழம்பு போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். கூட அப்பளம் வச்சு. அவ்வளோதாங்க, லஞ்ச் ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான சுண்டைக்காய் வத்தக்குழம்பு தயார்.